ரூல் ஆஃப் டூ. என்ன இந்த ரூல் ஆஃப் டூ அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லியே ஆகணும், அதை பற்றி பேசியே ஆகணும். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். மோரா லைக் ஜடாய்கள் கிடையாது, சித்துக்கு இது ஒரு முக்கியமான விஷயம். பட் இதில் என்னடா அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னைக்காவது உங்களோட மாணவன், அதாவது நீங்கள் ஒரு மாஸ்டராக இருந்து உங்களுக்கு கீழே ஒரு அப்ரண்டிஸையோ ஒரு பேடவானையோ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம், அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மொத்த வித்தையுமே அவனுக்கு கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் அந்த வித்தை வச்சே உங்களை அவன் போட்டு தள்ளிட்டான் அப்படின்னா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த ரூல் ஆஃப் டூ. ஏன்னா போட்டு தள்ளுறது எப்படா ரூல் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாங்க, அதுதான் இந்த ரூல். ஸோ கட்டாயம் இது பிரகாரம் ஒன்று மாஸ்டர் இல்லைனா அப்ரண்டிஸ் தன்னோட ஆசானை போட்டு தள்ளணும். அதாவது ஒரு சிஷ்யன் குருவை கொள்ளணும், இல்லை ஒரு குரு சிஷ்யனை கொள்ளணும் அப்படிங்கிறது அந்த ரூல் ஆஃப் டூ. ஆனால் லிட்டரலி ஒரு சிஷ்யன் குருவை கொள்வது மட்டும்தான் ரூல் ஆஃப் டூவாக இருந்துச்சு. பட் அது காலப்போக்கில் நிறைய இடங்களில் அது மாறுபட்டுச்சு. அது எங்கே எப்படியெல்லாம் போச்சு அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்கம் மகளே. பொதுவாக ஸ்டார் வார்ஸில் ஃபோர்ஸ் டயாட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இதை நான் ஒரு ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை போய் பாருங்கள். ஸோ அந்த ஃபோர்ஸ் டயாட் அப்படிங்கிறது ரெண்டு விதமான ஒரு ஃபோர்ஸ் சென்சிட்டிவ் இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் காதலிக்கும் போது அவங்க கவலையாக இருந்தால் நம்மளுக்கு தெரியும், சந்தோஷமாக இருந்தால் நம்மளுக்கு புரியும், நம்மளை வெறுக்கிறாங்கன்னு அப்படின்னு கண்டறிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அது பக்கத்தில் இருந்தால் மட்டும் இல்லை, இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்லலாம் அவங்கள பற்றி நம்ம நினச்சிட்டு இருக்கிறனால உள்ள ஒரு இன்ஸ்டிங்ஸ் சொல்லும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நினச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துக்கு ரெண்டு பேருக்குள்ள அந்த ஆற்றல், அந்த ஃபோர்ஸ் ஒரு பாண்டில் இருக்கும். அதுதான் அந்த ஃபோர்ஸ் டயாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பாண்ட் யாருனாலையுமே உடைக்கவே முடியாது. ஸோ அதை பயன்படுத்தி தான் அவங்களுக்கு நிறைய பவர்ஸ் ஒருத்தவங்களுக்குள்ள ஒவ்வொருத்தவங்க உதவி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதில் ஒன்று தான் ஃபோர்ஸ் ஹீலிங். இதை நீங்கள் கைலோ ரென்கிட்டையும் அதே சமயம் ரேஸ் ஸ்கைவாக்கர்கிட்டையும் பார்த்துருப்பீங்க. ஆஃப்கோர்ஸ் ரேஸ் ஸ்கைவாக்கரை காப்பாற்றுறதுக்காக அந்த ஃபோர்ஸ் ஹீலிங் பண்ணி அவரோட உயிரை கொடுத்து ரேஸ் ஸ்கைவாக்கரை காப்பாற்றிட்டு கைலோ ரென் இறந்துருப்பாரு. அது எல்லாமே அவங்களுக்கு ரெண்டு பேத்துக்குள்ளேயுமே அந்த ஃபோர்ஸ் டயாட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுனால நடந்த ஒரு விஷயம் தான். ஸோ இதை பற்றியும் அதே சமயம் அந்த ஃபோர்ஸ் டயாடை பற்றியும் மோரார் லைக் எல்லாத்தையுமே சித்தோட ஒரு கோட்டைகளில் சுவர்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதில் கல்வெட்டுகள்லாம் வச்சுருந்தாங்க, அதில் வரைஞ்சி வச்சிருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம், ஒரு இன்ஸ்கிரிப்ஷன்ஸா. அதுவும் எங்க அப்படின்னா எக்ஸகால், அதுதான் சித்தோட ஒரு பிளானட். ஸோ எல்லா சித்துமே அவங்களோட இனத்து கூட ஃபோர்ஸோட பாண்ட்ல இருக்கணும், அவங்களுக்குள்ள ஒரு லாயல்ட்டி இருக்கணும் அப்படிங்கறக்காக சித் எட்டர்னல்லேருந்து கல்ட் ஆஃப் த சித் லாயலிஸ்ட் எல்லாருமே அதை அதிகமாக கற்றுக்கிட்டாங்க. எல்லாருக்குள்ளேயுமே அந்த ஒரு பிணைப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த ஒரு டயாட் தான், அந்த ஃபோர்ஸ் டயாட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சித்தோட எதிர்காலமாக எல்லாருமே கருதுனாங்க. அப்போ தான் அவங்களுக்கான அந்த தேவைகளை எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அடைய முடியும். அப்படிங்கிற பட்சத்துக்கு தான் இந்த ஒரு பிணைப்பு தேவை அப்படின்னு அவங்க கருதுனாங்க. ஸோ இந்த பிணைப்புனால தான் அந்த டார்க் சைட் ஆஃப் த ஃபோர்ஸை முழுமையாக நம்மளால் கண்டறிய முடியும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்துக்கு தான் ரூல் ஆஃப் டூ அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்களோட அந்த ஒரு காலகட்டங்களில் உருவாகுது. இந்த ரூல் ஆஃப் டூ அப்படிங்கிறது பேர்லேயே இருக்கு இல்லையா, ரெண்டு பேருக்கான ஒரு ரூல். ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு ஒரு சித் மாஸ்டர் ஒரு சித் அப்ரண்டிஸ், இவங்க ரெண்டு பேருக்குள்ள மட்டும் தான் இது அப்ளிகபிள் ஆகும். அதாவது தேர் இஸ் ஒன்லி டூ, நோ மோர் நோ லெஸ் அப்படின்னு நம்ம யோடா சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி தாங்க. இது ஒரு சித்தோட ஐடியாலஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ சித்தோட மாஸ்டர்ஸ் எல்லாருமே தன்னோட அப்ரண்டிஸ் எல்லாரும் அவங்களுக்கு லாயலாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க. அதே சமயம் சில சமயங்களில் அந்த அப்ரண்டிஸ்னால அவங்களுக்கு துரோகமும் கிடைக்குது. ஸோ அந்த துரோகத்தினால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அப்ரண்டிஸை மொத்தமாக நிராகரிச்சுட்டு கொன்னுட்டு இன்னொரு அப்ரண்டிஸை பார்க்குறாங்க. ஸோ ரெண்டு காரணங்கள் தான். ஒன்று, இவங்கள மாதிரி அவங்க துரோகம் பண்ணிடக்கூடாது அப்படின்னும், அதே சமயம் நம்மளுக்கு முன்னாடி இந்த அப்ரண்டிஸோட அவங்க ஹை பொட்டன்ஷியலாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் ஒன்று அப்ரண்டிஸை மாற்றவங்க. இல்லை அப்படியா மாஸ்டரை விட, அதாவது குருவை மிஞ்சி சிஷ்யனாக மாறுறது மட்டும் இல்லாமல் குருவையே போட்டு தள்ளிட்டு அவன் குருவாகி அவனுக்கான சிஷ்யனை தேடுறது தான் இந்த ரூல் ஆஃப் டூ அப்படிங்கிறத சொல்லலாம். இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டேனே, இதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆஃப்கோர்ஸ் இது உருவானதை பற்றி, இது எப்படி போச்சுங்கிறத பற்றி சொல்லி ஆகணும் இல்லையா. 1000 வருஷங்களா நம்ம ஜடாய்களோட எதிரிகள் அப்படின்னா கண்டிப்பாக சித் தான். ஏன்னா நார்மலாக 20 வருஷம் பகடா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இவங்க அப்படி கிடையாது, 1000 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பகை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு பக்கம் சித்துக்கு எப்பவுமே ஆளுமை அப்படிங்கிற விஷயம் வேணும், ஆனால் இன்னொரு பக்கம் ஜடாய்களுக்கு அமைதி தான் வேணும். நீங்கள் ஜென்ரலி ஸ்டார் வார்ஸோட எபிசோட் 1 ஃபேண்டம் மெனஸ் எடுத்தீங்க அப்படின்னா கடந்த 1000 வருஷங்களா சித்தை பார்க்கவே படலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சு? 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஜடாய்க்கும் சித்துக்கும் ஒரு போர் மூண்டது. அந்த போரில் ஜடாய்கள் தான் வெற்றி அடைஞ்சாங்க.
சித்து வந்துட்டு முழுக்க முழுக்க தோக்கடிக்கப்பட்டாங்க. அந்த போரில் மிஞ்சி இருந்த ஒரே ஆள் யார் அப்படின்னா டார்த் பேன். டார்த் பேன் மட்டும் தான் உயிர் போர்க்களை தவிர்த்து வேறு யாருமே இல்லை. அந்த ஒரு சமயத்தில் அவங்க ரொம்பவே பலவீனமாக தான் இருந்தாங்க. ஜெடாய்கள் வந்துட்டு ஈஸியாக அவங்களை ஜெயிச்சிட்டாங்க. ருசான் அப்படிங்கிற ஒரு பிளானட்டில் தான் இந்த ஒரு சண்டையே நடந்தது. ஸோ இந்த ஒரு சமயத்தில் தான் பேன் ஒரு விஷயத்தை உணர்றாரு. என்ன அப்படின்னா நம்மளோட தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னா பேராசை மட்டும்தான். ஸோ பேராசை தான் பெருநஷ்டமாக ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சு இந்த ரூல் ஆஃப் 2 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குறாரு. ஏன் அப்படின்னா ஒரு மாஸ்டருக்கு ஒரே ஒரு அப்ரண்டிஸ் தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கவே கூடாது. ஏன்னா ஒரு மாஸ்டருக்குள்ளே வந்துட்டு டார்க் சைடோட மொத்த சக்தி இருக்கணும், ஆனால் அதோட அப்ரண்டிஸ் கிட்ட அந்த சக்தி வந்துட்டு அடையணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கணும். இவங்க 2 பேர் சேர்ந்து மட்டும் தான் இருக்குமே தவிர்த்து இதுக்கு மேலே வேறு யாரும் கீழே இருக்கக்கூடாது. நோ மோர் நோ லெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குறாரு. அந்த ஒரு சமயத்தை கிராண்ட் பிளான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குறாரு. என்ன அந்த கிராண்ட் பிளான் அப்படின்னா இதுதான் வந்துட்டு ஒரு கிரேட் சித் பிளான்னு சொல்லலாம், இல்லைனா சித் கான்ஸ்பிரசி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஒரு பிளானை வந்துட்டு நிறைவேற்றினது யார் அப்படின்னா டார்த் சிடியஸ் தான். ஸோ டார்த் சீரியஸ் எப்படி நிறைவேற்றினார் அப்படிங்கிறத நம்ம விட்னஸே பண்ணியிருப்போம். ஆஃப்கோர்ஸ் ப்ரீக்வல் ட்ரையாலஜியில் விட்னஸ் பண்ணியிருப்போம், ஒரிஜினல் ட்ரையாலஜியில் விட்னஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது எல்லாமே தான் நம்ம பேனோட ஒரு பிளான். அந்த பிளான் வந்துட்டு 1 மில்லியனுக்கு அப்புறம் தான் நிறைவேறுது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ஜெடாய்கள் மொத்தமாக அழிச்சு கேலக்ஸி ஃபுல்லாமே சித்து மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு பிளானு. அந்த ரூல் ஆஃப் 2 இருக்கு இல்லையா, அது வந்துட்டு முழுக்க முழுக்க நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம், லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்துட்டு பயன்படுத்தி தான் நம்ம பேன் உருவாக்கியிருப்பார். சித்தோட பழைய விஷயங்கள் எல்லாமே படித்து அதுக்கப்புறம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து இந்த ரூல் ஆஃப் 2 உருவாக்கும் போது அவர் முடிவு பண்ண ஒரு விஷயம் தான் தன்னோட அப்ரண்டிஸ் வந்துட்டு தான் மாஸ்டரை வந்துட்டு கொல்லணும். எதுக்காக அப்படின்னா அவன் வந்துட்டு ஒரு மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா அவன் மாஸ்டரே வந்துட்டு மிஞ்சணும், அப்போ தான் அவன் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இன்னொரு பக்கம் ஜெடாய்கள் அப்படி கிடையாது. ஒன்ஸ் அவன் கேப்பபிள் ஆயிட்டான் அப்படின்னா அவனுக்கு ஜெடாய் நைட்டாக ப்ரொமோட் பண்ணுவாங்க. அவனுக்கு ஒரு பேடவானை கொடுத்து அவனை ஜெடாய் மாஸ்டர் ஆக்குவாங்க. ரீசெண்டாக வந்துட்டு நம்ம நேற்று அந்த வீடியோ பார்த்துருப்போம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதாவது ஜெடாயோட பட்டமும் பதவியும் பற்றி பார்த்துருப்போம். ஸோ இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்துட்டு ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே அந்த ஒரு திறமையை வந்துட்டு அதிகப்படுத்துன்னு சொல்லலாம். ஏன் அஃப்கோர்ஸுங்க இப்போ நார்மலாக ஜென்ரலி வந்துட்டு இப்போ டார்த் பேன் அவரோட அப்ரண்டிஸ் 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. டார்த் பேன் வந்துட்டு கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்துட்டு ஒருத்தர் மிஞ்சினா தான் டார்த் பேனை போட்டு தள்ள முடியும். அப்படிங்கிற பட்சத்துக்கு டார்த் பேனை விட அவனோட அப்ரண்டிஸ் என்ன பண்ணியிருப்பான், அதை விட அதிகமாக கற்றுட்டு இருந்திருப்பான். ஸோ அப்போ அவன் வந்துட்டு ஒரு அப்ரண்டிஸ் எடுக்கிறான் அப்படின்னா இவனை விட அதிகமாக வந்துட்டு கற்றுக்கிட்டு இருப்பான். ஸோ இப்படியே காலங்கள் போக போக தான் அந்த ஒரு சைக்கிள் நேரடியாக நம்ம டார்த் சீரியஸ் கிட்ட வருது. ஸோ டார்த் சீரியஸ் வந்துட்டு தன்னோட மாஸ்டரான டார்த் பிளேகஸை போட்டு தள்ளிட்டு அவர் வந்துட்டு மாஸ்டர் ஆகியிருக்காரு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு அவர் ஒரு அப்ரண்டிஸ் தான் அது வரைக்குமே, சயின்டிஃபிக்கலி இஃப் ஐ எம் நாட் ராங் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் அப்படின்னா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டார்த் சீரியஸ் வந்துட்டு சிறந்தவராக இருப்பார் அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் மொத்த கேலக்ஸியுமே தனியாக இருந்து மேனிபுலேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா சும்மா வாங்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு கேலக்ஸிக்குள்ளே ஒரு டார்க் சைடு வருது அப்படின்னா எல்லாருனாலையுமே வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும் ஜெடாய்கள்னால. ஈவன் நம்ம ஆனக்கின்குள்ளே டார்க் சைடு வந்துட்டு இருக்குது, அவனோட வழி வந்துட்டு ஒரு கட்டத்தில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அவனோட எதிர்காலம் சரியா இல்லை, மேகமூட்டங்களாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்ல முடிஞ்ச நம்ம ஜெடாய் கவுன்சில்னால ஏன் வந்துட்டு ஜெடாய் கவுன்சில் அந்த ஒரு காரசான்குள்ளே இருக்கிற பால்பட்டினை கண்டறிய முடியலை, அதுதான் இங்கே விஷயம். ஸோ அப்போ எந்த அளவுக்கு தன்னோட ஃபோர்ஸ் வந்துட்டு வெளியில் தெரியாமல் இருக்கிற மாதிரி அவர் தடை விதிச்சிருப்பார். ஸோ அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இஸ் மோர் கேப்பபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதே சமயத்தில் இன்னொன்று இருக்குது, எல்லா அப்ரண்டிஸுமே வந்துட்டு குருவை மிஞ்சிட முடியாது, கண்டிப்பாக குருவை மிஞ்ச முடியாத மாதிரி இருப்பாங்க. ஏன் அஃப்கோர்ஸ் எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக ஜெயிக்க முடியாதுல்ல. அப்படி இருக்கிற பட்சத்துக்கு தான் அப்ரண்டிஸ் வந்துட்டு மாற்றுவாங்க. அதுவும் இன்னொரு அப்ரண்டிஸை கண்டுபிடிச்சி அந்த அப்ரண்டிஸ் மூலியமாகவே அவன் அப்ரண்டிஸை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியே தன்னோட அப்ரண்டிஸை அவங்க கையாலேயே கொள்ள வச்சு அதுக்கப்புறம் அந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டரை அப்ரண்டிஸாக மாற்றிடுவாங்க. இல்லை அப்படியா ஒரு கான்ஃப்ளிக்டில் வந்துட்டு அவங்களுக்கு அமுச்சு விட்டு அதில் அவங்க மரணம் அடைஞ்சதுக்கப்புறம் வேற ஒருத்தர் வந்துட்டு அப்ரண்டிஸாக எடுப்பாங்க. ஆஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு டார்த் மாலை வந்துட்டு ட்ரெயின் பண்ணியிருப்பாரு. பட் டார்த் மால் வந்துட்டு குவைங்கான் ஓபிவான் கூட இருக்கிற அந்த கான்ஃப்ளிக்ட் வந்துட்டு இறந்து போகிற மாதிரி ஆகிரும். பட் ஆனால் அவர் திரும்ப வந்திருப்பார். பட் திரும்ப வந்ததுக்கப்புறம் அவர் டார்த் சீரிஸ் கிட்ட போகணும் அப்படின்லாம் நினச்சிருக்கே மாட்டார். ஏன்னா அவருமே வந்துட்டு பெருசாக அவர் கன்சிடர் பண்ணிக்க மாட்டார். அது மட்டும் ஏன் பெருசாக தெரியல, மேபி அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்க, அதை நான் மிஸ் பண்ணியிருக்கேன். அதை பற்றி இன்னுமே டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அவங்க ரிலேஷன்ஷிப் பற்றி. அண்ட் இன்னொரு பக்கம் அந்த ஒரு சமயத்திலேயே கவுண்ட் டூகோ வந்துட்டு அவர் எடுத்திருப்பார். ஸோ கவுண்ட் டூகோ வந்துட்டு ஒன்ஸ் அப்ரண்டிஸாக எடுத்ததுக்கப்புறம் ரிவெஞ்ச் ஆஃப் தி சித்தில் ஆனக்கினை வந்துட்டு பிளான் பண்ணிடுவார். ஏன்னா அவர் தான் சோசன் ஒன்றா இருக்கிற பட்சத்துக்கு. அதே சமயம் ஷிமிக்குள்ளார வந்துட்டு அன்நேச்சுரலாக வந்து ஒரு குழந்தை உருவாக்கியிருப்பார். கணவரே இல்லாமல் ஒரு தந்தையே இல்லாமல் பிறந்த குழந்தை தான் நம்ம ஆனக்கினாக இருந்திருப்பார். ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு ஃபோர்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு குழந்தை தான் அந்த ஆனக்கின். ஸோ அவரை சோசன் ஒன்றா எடுத்து அவர் அப்ரண்டிஸாக ஆக்கிறதுக்கான பிளான் பண்ணி அதுக்கப்புறம் அவர் கையாலேயே கவுண்ட் டூகோ போட்டு தள்ளிட்டு ஆனக்கினை டார்த் வேடராக மாற்றி தன்னோட அப்ரண்டிஸாக எடுத்திருப்பாரு. ஆஃப்கோர்ஸ் திஸ் இஸ் ஹவ் த ரூல் ஆஃப் 2 கோஸ் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ இப்போ வந்துட்டு அக்லைட் சீரிஸ் வந்ததுக்கப்புறம் 2 விதமான விஷயம் வந்துட்டு கன்ஃபியூஷனில் இருக்குது. ஏன்னா அதில் வந்து நம்மளுக்கு ஒரு கேரக்டர் இருக்கார், த ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவருக்கு வேற பேர் இருக்குது. பட் உண்மையான பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலி அவங்க சொல்ல கிடையாது. மேபி அவர் வந்துட்டு ஒன்று பால்பட்டினாக இருக்கலாம். ஆஃப்கோர்ஸ் அவர் ரொம்பவே சின்ன பையனாக தான் இருக்காரு. பட் ஆனால் கேலக்டிக் ரிபப்ளிக் காலகட்டங்களில் கண்டிப்பாக ஏஜ் ஆகிருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஆனால் இல்லை, இவரை வந்துட்டு ஒன்ஸ் பிளேகஸ் வந்து மொத்தமாக போட்டு தள்ளினதுக்கப்புறம் பால்பட்டினை வச்சு பாசிபிளி வந்து இவர் அந்த ஒரு கியூமிர் அப்படிங்கிற அந்த கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட்டுமே வந்துட்டு ஒரு தியரியாக இருந்துகிட்ருக்கு. எனக்கு பர்சனலி வந்துட்டு ஃபஸ்ட் இதில் தான் வந்துட்டு ரொம்ப ஷூராக இருக்கிற மாதிரி எனக்கு பர்சனல் ஃபீல் ஆகுது. ஏன்னா கியூமிர் வந்துட்டு சின்ன பையனாக தான் இருக்கார். அவர் ஏஜ் ஆகும்போது பாசிபிளி பால்பட்டின் மாதிரி ஏஜ் ஆகலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் இதுலேயுமே வந்துட்டு சித் அக்கோலைட்ஸாக வந்துட்டு இன்னொருத்தவங்க சேர்த்திருப்பாங்க, அதாவது சித் அசாசின்ஸா. யார்? ஆஃப்கோர்ஸ் ஓஷா மே அப்படிங்கிற 2 பேரில் ஓஷா வந்துட்டு மோரா லைக் சித் அசாசினாக தான் அவர் வந்துட்டு ரெக்ரூட் பண்ணியிருப்பாரு, அப்ரெண்டிஸாக ரெக்ரூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆமாம், சித்தோட அந்த ரேங்கிங்ஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன், நிறைய பேர் வந்துட்டு எல்லாருமே அப்ரெண்டிஸாக இருந்தது கிடையாது, சில பேர் அசாசின்ஸாக இருந்திருக்காங்க. அதாவது சித்துக்கான அந்த ஒரு வழிமுறைகளை பின்பற்றி ஒரு அக்கோலைட்டாக இருந்து அசாசினாக வந்துட்டு வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் லிட்டரலி வந்துட்டு ஓஷா மே அப்படிங்கிற கேரக்டர் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதில் ஓஷா வந்துட்டு டார்க் சைட்குள்ளே போயிருப்பா. ஸோ ஐ ரிபப்ளிக் காலகட்டங்களில் பிளேகஸ்க்கு வந்துட்டு ஒரு அப்ரெண்டிஸ் இருந்திருக்காரு. அதே சமயம் கேலக்டிக் ரிபப்ளிக் காலகட்டங்களில் தான் பிளேகஸ்க்கு வந்துட்டு அப்ரெண்டிஸாக சிடிஎஸ் இருந்திருக்காரு. பட் இப்போ பிளேகஸ் உயிரோடு இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்துக்கு மேபி சிடிஎஸ் வந்துட்டு அவரோட முன்னாடி இருக்கிற ஸ்ட்ரேஞ்சரை போட்டு தள்ளியிருக்கலாம். அதுக்கப்புறம் சிடிஎஸ் வரக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் இந்த பக்கம் சிடிஎஸ் வந்துட்டு பிளேகஸை விட ஒரு படி மேலே வந்து பிளேகஸே போட்டு தள்ளிட்டு மாஸ்டர் ஆயிருக்காரு. ஸோ இதுதான் வந்துட்டு ரூல் ஆஃப் 2 வந்துட்டு பெர்ஃபெக்டாக கொண்டு போயிருக்காங்க. பட் ஆனால் சிடிஎஸ் மால்க்கு அப்புறம் அண்ட் கவுண்ட் 2க்கு அப்புறம் வேடர் கிட்ட வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஒரு விஷயம் எகெயின் வந்துட்டு தவறாக தான் போய் முடியுது. லிட்ரலி அது தவறாக போய் முடியாமல் இன்னொரு பிளான் பண்ணாங்க. என்ன அப்படின்னா வேடர் வந்துட்டு தான் ஒரு மாஸ்டராக இருந்து தான் மகனை வந்துட்டு தான் கூட சேர்த்துக்கிட்டு தான் மாஸ்டரை போட்டு தள்ளிடலாம், அந்த ரூல் ஆஃப் 2 வந்துட்டு மொத்தமாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. பட் ஆனால் அது வந்துட்டு பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகலை. கடைசியில் நம்ம டாட் சிடிஎஸ் ஆகட்டும் இறந்த மாதிரி இருக்கும். அவர் திரும்பி வந்துட்டார் தான், பட் இருந்தாலும் அந்த இடத்துல வேடருமே இறந்து போயிடுவார். ஸோ இந்த இடத்துல தான் அந்த ஒரு பாண்டு சித்துக்கு உடையுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, ஏன்னா அவரோட பையன் அப்படிங்கிற ஒரு விஷயம், பையன் வந்துட்டு ஆபத்தில் இருக்கா அப்படிங்கும்போது அவர் ஒரு தந்தையாக ஆக்ட் பண்ணியிருப்பார். அந்த இடத்துல நம்ம பையன் சாக போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு மகனை காப்பாற்றுறதுக்காக தன்னோட மாஸ்டர், அதாவது தன் குருவையே வந்துட்டு அவர் தூக்கி வீசி சாகடிப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃபோர்ஸ் லைட்னிங் அவருக்குள்ளே பட்டு அவரோட சூட் டேமேஜ் ஆகிறது மட்டும் இல்லாமல் அவருமே அந்த இடத்துல இறந்துருவார். ஸோ இந்த இடத்துல தான் லிட்ரலி அந்த ஒரு ரூல் ஆஃப் 2 அப்படிங்கிற ஒரு பாண்ட் இருக்கு இல்லையா, 2 பேருக்கான பாண்ட், அது வந்துட்டு உடையுதுன்னு சொல்லலாம். பட் அதை வந்துட்டு எகெயின் சீக்வல் ட்ரையாலஜியில் தான் ஃபோர்ஸ் டயாடா எகெயின் அதோட முன்னத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு கொண்டு போகிறாங்க, கைலரனுக்கும் ரேஸ் ஸ்கைவாக்கருக்கும் வச்சு. பட் அது ரெண்டுமே வந்துட்டு மோரலைக் லைட் சைடில் தான் போய் முடியதே தவிர்த்து பெருசாக போக கிடையாது. பட் அதுலேயுமே அந்த ரூல் ஆஃப் 2 வந்துட்டு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஒரு சமயத்தில் மோரலைக் நம்ம வேடர் எப்படி லூக் ஸ்கைவாக்கர் கூட சேர்ந்து தான் மாஸ்டர் அளிக்கிறார் அந்த மாதிரி தான். ஏன்னா ஸ்னோக்கு கீழே தான் கைலரன் இருப்பார். ரேயோட உதவியோட ஸ்னோக்கு வந்துட்டு மோரலைக் அவர் வந்துட்டு கொன்றுவார். மோரலைக் அந்த இடத்துல வந்துட்டு ரூல் ஆஃப் 2 எகெயின் வேலை செய்யுது அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஆனால் இந்த இடத்துல எகெயின் எப்படி வேடர் வந்துட்டு லூக் ஸ்கைவாக்கர் கூட சேராரோ அதே மாதிரி தான் ரேஸ் ஸ்கைவாக்கர் கூட சேர்ந்து கைலரன் வந்துட்டு அவனை போட்டு தள்ளுறாரு. அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் பால்படைன் கூடவும் சண்டை நடக்குது. அதே மாதிரி பால்படைன் வந்துட்டு போட்டு தள்ளுறாங்க. இந்த இடத்துல கைலரன் இறந்துருவார், இன்னொரு பக்கம் அந்த இடத்துல வேடர் இறந்துருவார். மோரலைக் இது வந்துட்டு ஒரே விஷயத்தை வந்துட்டு ரெப்ளிகா பண்ணுற மாதிரியே தான் இருக்குமே தவிர்த்து பர்சனலாக வந்து அந்த ரூல் ஆஃப் 2 அப்படிங்கிற அந்த பாண்டை வந்துட்டு மொத்தமாக உடச்சிட்டாங்க. பட் ஃபஸ்ட் டைம் உடஞ்சது நம்ம ஜார்ஜ் லூக்கஸோட விஷனில் அது வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு எண்டிங் அப்படின்னு சொல்லலாம் அந்த ரூல் ஆஃப் 2 பாண்டுக்கு. பட் அதுக்கப்புறம் வந்தது இருக்கு இல்லையா, அந்த ஃபோர்ஸ் டயாட் அந்த ரூல் ஆஃப் 2 ரெண்டுத்தையும் ஒட்டுக்கா போட்டு உழப்பி டிஸ்னி வந்துட்டு அது ஆடியன்ஸ் மத்தியில், அதாவது புதுசாக ஒரு ஆடியன்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா அது எந்த விதமான உறவுடா அப்படிங்கிறதே வந்துட்டு குழப்பமாக இருக்கிற மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. அதாவது சீக்வல் ட்ரைலஜி பொறுத்த வரைக்கும் they just want to show everything they had அப்படிங்கிறதா உண்மை. பட் அளவுக்கு மீறல் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி மோரலைக் அது ஒரு டாக்ஸிக்காக ஆகிருச்சு. அதுக்கப்புறம் தான் ஸ்டார் வார்ஸோட நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டு செப்பரேட் ஆகவே ஆரம்பிச்சாங்க. பட் திரும்ப ரீயூனிட் ஆகிட்டு இருக்காங்க ஒன்லி பிகாஸ் ஆஃப் கேத்லின் கெனடி போயிட்டாங்கோ அப்படிங்கிற ஒரு கொண்டாட்டத்தில். சரி, ஓகே, இதுதான் ரூல் ஆஃப் 2. இந்த ரூல் ஆஃப் 2 அப்படிங்கிற ஒரு விஷயம் சித்துக்குள்ள என்னதான் நல்லபடியாக இருந்தாலுமே அது வந்து பால்பட்டின் மட்டும்தான் பெர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவரை மாதிரி கேலக்சியவே தனியாளாக இருந்து மேனிபுலேட் பண்ணக்கூடிய ஒருத்தர் யாருமே இருக்க முடியாது. சொல்லுவாங்கல்ல, கபாலின்னு ஒன்று மீசியை வச்சுக்கிட்டு லுங்கியை கட்டிக்கிட்டு மறு வச்சுக்கிட்டு கூப்பிட்டதும் சொல்லுங்க எஜுமான்னு சொல்லுவார். அந்த மாதிரி கபாலின்னு நினச்சியாடா, கபாலிடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பால்பட்டின். ஸோ பார்க்க கெல்ட்டு பயமாக இருக்கிறதுனால வந்துட்டு நிற்க முடியாத அளவுக்கு வயசானவன் நினச்சியாடா, மொத்த கேலக்சிக்கு மையத்தில் நின்று ஆட்டி வைப்பண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் தான் நம்ம பால்பட்டின், ஏகேஏ த டாட் சிடிஎஸ். ஸோ இதுதான் ரூல் ஆஃப் 2. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சுன்னு சொல்லி நம்புறேன். நாளைக்கு நம்ம ஆக்சுவலி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆஃப்கோர்ஸ் க்ளோன் ட்ரூப்பர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு அது எந்த மாதிரி வீடியோவாக இருக்க போகிறோங்கிறத நாளைக்கு பாருங்கள். இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ அது வரைக்கும் பேராற்றல் உங்களுக்கு துணையாக இருக்கும். மே த ஃபோர்ஸ் பி வித் யூ.